சூப்பரான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி சீக்கிரமாக விஜய் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் காவேரி குமரன் நிவின் யமுனா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு காவேரி பிரியாமல் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் விஜய் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நிவின் இனிமேலும் எந்த காரணத்தை கொண்டு நான் காவேரி விட்டு கொடுக்கவே மாட்டேன் யாரும் கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு சரிங்க பிரதர், அடுத்து ஏதாவது பண்ணுறதா ஐடியா இருக்கீங்களா? அதான் வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டிங்களே, அதான் கேட்குறேன். அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு ஆமாம் பிரதர், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்டிப்பாக பிரதர் உங்ககிட்ட சொல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க விஜய், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு சரி நிவின் போயிட்டு வாங்க பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே யமுனாவும் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் யமுனாவும் கிளம்புறாங்க. உடனே நிவின் யோசித்துக்கிட்டே வராங்க, வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இன்னைக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு காத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து புலம்பிக்கிட்டே போகிறாங்க. விஜய் காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, காவேரி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, அத்தை இவ்வளோ தூரம் மனசு மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் இப்படியெல்லாம் எங்கள் அம்மா உங்களை கவனிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க, ஒரு சின்ன பிட்டை தான் எங்கள் அம்மா கிட்ட போட்டேன், ஆனால் எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் கவனிக்கிறாங்களே உங்களை, என்ன கூட பொருட்படுத்தாமல் கவனிக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சும்மா சொல்லாத, உன்னையும் தான் உங்கள் அம்மா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன குறை தாங்க, தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து மனசு மாதிரி நம்ம கூட இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக தாத்தா நம்ம சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரியும் விஜய் பேசிக்கிட்டு இருக்கு. காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது சாரா வந்துட்டு இங்கே பாரு காவேரி, நீயும் மருமகனும் அந்த ரூமில் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி அம்மா அது அக்காவும் மாமாவும் தூங்குற ரூமா, அந்த ரூம்லாம் வேணாமா, நாங்கள் இங்கேயே தூங்கிக்கிறோம், இல்லைனா விஜய் ஏற்கனவே ஒரு போர்ஷனில் வாடகைக்கு இருந்தாங்கல்ல, அந்த போர்ஷனும் நம்மக்கிட்ட தானே இருக்குது, இப்போ ஹவுஸ் ஓனர் நம்மக்கிட்ட தானே கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே போய் நாங்கள் இருந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இல்லடி அந்த பையன் எப்படி வளர்ந்த பையன், எப்படி அந்த ரூமில் போய் தங்கிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு என்னம்மா சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அக்காவும் மாமாவும் அந்த ரூமில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் எனக்காக ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அத்தை, நான் எங்கே இருந்தாலும் போதும், நீங்கள் எல்லாரும் அன்பாக என்கிட்ட பேசினாலே போதும், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் எப்படி தம்பி அந்த ரூமில் போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாரதா கேட்குறாங்க. இல்லை அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நான் எந்த ரூம்லனாச்சும் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே விஜய் காவேரியும் விஜய் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த போர்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே விஜய் காவேரியும் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்ன இந்த தம்பிக்கிட்ட படித்து படித்து சொல்லியும் அங்கே போய் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, ஆனால் இவர் வசதியாக வாழ்ந்தாலும் சிம்பிளாக எவ்வளோ அழகாக நடந்துக்கிறாரு, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாரு, நம்ம தான் இந்த பையனை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கங்கா செம கோவமாக இருக்கிறாங்க. உடனே குமரன் கிட்ட போயிட்டு கங்கா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே பாருங்க, இந்த காவேரியோட வீட்டுக்காரர் இங்கே வந்ததுலேருந்து அம்மாவோட நடவடிக்கையே சரியில்லைங்க அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. என்ன கங்கா சொல்கிற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் கோடீஸ்வரன்ல, அதனால தான் அவங்கள விழுந்து விழுந்து உபசரிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஏன் கங்கா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாங்க. உடனேவும் ஆமாங்க, இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இடம் இருக்குதுல்ல, ஆனால் எனக்கு இடம் இல்லைங்கிறாங்க, இதனால் காவேரி கர்ப்பமாக இருக்கிறது தெரியாததுனால அவளை கவனிக்கலை, இப்போ ஏன்னா நான் கர்ப்பமாக இருக்கிறது அம்மா மறந்துட்டாங்க போலுக்கு, அதனால தான் இப்போ காவேரி பக்கமும் அவள் வீட்டுக்காரர் பக்கமும் திரும்பிட்டாங்க, எனக்கும் பசிக்கும்ல, இதனால் அம்மா என்னையே விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கங்கா வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனேவும் ஏன் கங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அத்தை புதுசாக விஜய் இங்கே வந்ததுனால அப்படி இருக்காங்க, கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க, அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கங்காவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைங்க இப்போ கூட பாருங்க, நம்ம இருக்கிற ரூம் தான் விஜய்க்கும் காவேரிக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாங்க, ஏன் அம்மா இருக்கிற ரூமும் நல்லா தானே இருக்குது, அந்த ரூமில் கூட தூங்கலாமே, ஆனால் இந்த ரூமில் தான் வந்து காத்தோட்டமாக இருக்குமா, இங்கே படுத்தாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா, அதனால் நீங்கள் அந்த ரூம்லேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போனா நம்மள ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வருத்தப்படுறாங்க. நீங்களும் ஒரு கோடீஸ்வரனா இருந்தா அம்மா இப்படிதான் உங்களையும் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் பேசுற? விஜய் அப்படிப்பட்டவரே கிடையாது. விஜய் எல்லாத்தையும் விட்டு காவேரிக்காக வந்திருக்காருல, அதுக்காக தான் காவேரியும் விஜய்யும் அவங்க ஸ்பெஷலா பார்க்குறாங்க. அதுவும் காவேரி கர்ப்பமா இருக்கிறது அவன் அத்தைக்கு இப்போ தானே தெரிய வந்திருக்கு. நீ எதுக்கு அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுற? அத்தை எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க, யாரையும் தனித்தனியாலாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து இங்கே கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு மனசு ஆறவே
இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில எல்லாருக்கும் வந்து காஃபி எல்லாம் போட்டு குடுக்குறாங்க. இந்த நேரத்தில எப்பயும் போல கங்காவுக்கு ஜூஸ் போட்டு குடுக்காம, அவங்க அம்மா காவேரிக்கு போயிட்டு ஜூஸ் எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. என்ன விஜய்யும் காஃபி போட்டு எழுப்புறாங்க. இன்னைக்கும் கங்காவுக்கு சாரதா ஜூஸ் போட்டு குடுப்பாங்க. ஆனா, மறுநாள் காலையில கங்காவுக்கு ஜூஸ் போட்டு குடுக்கல. காஃபி போட்டு குடுக்குறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, "என்ன அம்மா என்னைக்கும் நமக்கு ஜூஸ் போட்டு தானே குடுப்பாங்க. இன்னைக்கு காஃபி போட்டு குடுக்குறாங்க. ஆனா, காவேரிக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறாங்க. ஏன் அப்படி அம்மா இப்படி மாறிட்டாங்க?" அப்படி சொல்லிட்டு கங்கா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனேவும் சாரதா கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கங்கா சாரதா கிட்ட போறாங்க. "என்னம்மா நீ நெனச்சிட்டு இருக்க? நானும் பார்க்குறேன். அ வி காவேரியும், காவேரி வீட்டுக்காரரும் இங்க வந்ததுலேருந்து நான் அவங்க 2 பேரையும் தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறேன். என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்க. நானும் தாம்மா இந்த வீட்ல இருக்கேன். அதுவும் இல்லாம இத்தன நாளா வந்து அவள கவனிக்கலன்னு சரி கவனிக்கிறேன்னு நானும் நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா, நானும் கர்ப்பமா தான் இருக்கேன். ஆனா, என்ன ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கியேம்மா! ஏம்மா இப்படி இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சாரதா கிட்ட கேட்குறாங்க. உடனே சாரதா, "என்னடி நான் உன்ன கவனிக்கலன்னு நெனச்சிட்டு இருக்கியா? இல்லடி காவேரி கர்ப்பமா இருக்கிறது இப்ப தானே தெரிஞ்சுச்சு. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். ஏன்டி நான் பண்ணது உனக்கு ஏதாவது வருத்தமா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுறி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. பிறகு "எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமாம்மா? ஏம்மா இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "இல்லடி காவேரி வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு தலகால் புரியலடி. அதனால தான் இப்படி ஆயிட்டேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாதடி. வயித்து பிள்ளைக்காரி வருத்தம்லாம் படக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா நான் வருத்தப்படல. ஆனா நீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா. "சரிடி இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண நீ சத்தம் போட்டு பேசாதடி. காவேரி வீட்டுக்காருக்கும் கேட்க போகுது. அவங்க ஏதோ தப்பா நெனச்சுக்கிட போறாங்க." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனே இப்ப கூட என்ன பத்தி நீ யோசிக்கல. காவேரி வீட்டுக்காரரும் தப்பா நெனச்சுக்குவாங்க. அதான் உனக்கு பெருசா தெரியுது. அப்படி சொல்லிட்டு அங்கே கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில காவேரியும் விஜயும் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு காவேரி விஜய் கிட்ட போயிட்டு, "ஏங்க நம்ம இங்க இருக்கணுமா? நம்ம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமே! நம்மளால இங்க யாருக்கும் பிரச்சனை வேண்டாமே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி விஜய் கிட்ட. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு, "என்ன காவேரி சொல்ற?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இல்ல இன்னைக்கு கங்காவும், அம்மாவும் பேசுனத கேட்டேன். அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்ட மாரி இருந்துச்சு. அதுவும் நமக்காக சண்டை போட்ட மாரி இருந்துச்சுங்க. அதனால தான் யோசிக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "என்ன நடந்துச்சு? தெளிவா சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நம்ம 2 பேரும் இங்க வந்ததுலேருந்து அம்மா அக்காவ கவனிக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடி அக்காவுக்கு ஜூஸ் போட்டு குடுக்குறது, சாப்பாடு செஞ்சு குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நேரம் அம்மா விழுந்து விழுந்து அக்காவ கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வந்த பிறகு அக்காவ அம்மா கண்டுக்கிறதே கிடையாது. அதனால அக்கா ரொம்ப வருத்தப்படுற மாரி தெரியுது. அதனால தான் சொல்றேன். நம்ம தனி குடித்தனம் போயிரலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய், "சரி காவேரி நான் யோசிக்கிறேன். நம்ம வேணா இல்லாட்டி இந்த மாமி வீட்ல இந்த போர்ஷன்லயே நம்ம தங்கிக்கலாமா? இங்கேயும் வந்து தனியா சாப்பாடு செஞ்சுக்கலாம்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, சரிங்க நம்ம அப்படியே பண்ணலாம். நம்மளால எதுக்குங்க மத்தவங்களுக்கு பிரச்சனை?" அப்படி சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. "சரி காவேரி நீ சொன்னா சரிதான். நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் காவேரி சரிங்க அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் அங்கேயே இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.